செய்தியின் தலைப்பு விலகாத கிருபை என்பதாகும். 2 சாமுவேல் அதனுடைய 15-16 வசனங்கள். முன்பாக நான் தள்ளிவிட்ட உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல என் கிருபையை விலக்கினது போல என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு முறை கூட அல்லேலூயா. இந்த 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமான ஒரு பகுதி தான் இந்த 7ஆம் அதிகாரம். நம்முடைய முற்பிதாக்களை தேவன் எப்படி நடத்தினார், அவர்கள் எப்படி தேவனால் நடத்தப்பட்டார்கள், எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்வின் உயர்வுகளுக்கு பின் தேவ ரகசியம் என்ன, இதெல்லாமே ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். ஆண்டவர் பிராமிஸ் பண்ணுகிறார் ஒரு மனிதனை பார்த்து. எப்படி பண்றார்? 15ஆம் வசனத்தில் என் கிருபையை உன்னை விட்டு அல்லது அவனை விட்டு விலக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன். இந்த வேத பகுதியை நான் வாசித்த பொழுது ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இன்னொரு மனிதனோடு பேசுகிறார். ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இன்னொரு மனிதனோடு பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்? அவனை விட்டு என் கிருபையை கொடுத்துட்டு நான் எடுத்துட்டேன். அவனை விட்டு என் கிருபையை கொடுத்துட்டு நான் எடுத்துட்டேன். ஆனால் அவனை விட்டு நான் கிருபையை விலக்கினது போல் இவனை விட்டு விலக்க மாட்டேன். அப்போ தாவீது பெற்றுக்கொண்ட கிருபை விலகாத கிருபை. இந்த பகல் நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் எதிர்பார்க்க அல்லது செயல்பட வேண்டிய, விருப்பம் வர வேண்டிய ஒரு பகுதி, ஆண்டவரே இந்த விலகாத கிருபை என் குடும்பத்துக்கு வேணும் அல்லது எனக்கு வேணும். இதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கம். இந்த இடத்தில் நான் இன்னும் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த விலகாத கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேணும்னா, ஆமென், தோத்திரம். நான் ஒன்று கவனித்தேன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்போஸ்தலர் 13:22 படிங்க பார்க்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஒரு முறை கூட சொல்லுங்க. இப்போ நம்ம இது இன்னும் சுருக்கமா இப்படி படிக்கலாமே, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்று அவன் மேல விலகாத கிருபை இருக்கும். எப்படிங்க சொல்லுங்க சத்தமா? விலகாத கிருபை. அப்போ இருதயத்தில் இடம் பிடிக்க பழகணும். இருதயத்தில் இடம் பிடிக்க பழகணும். யாருடைய இருதயத்தில்? இயேசுவின் இருதயத்தில் இடம் பிடிக்க பழகணும். எல்லா விசுவாசிகள் இயேசுவின் இருதயத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இடம் பிடித்து கொண்டால்
அவர்களை விட்டு விலகாத கிருபை எப்போதும் அவங்க கூட. ஆமென். பாருங்க, நம்ம நிறைய இடங்களில் நம்ம நிற்கும் பொழுது நான் பார்த்துருக்கேன், ஏதாவது வேலைகளை செய்ய சொன்னால் நம்ம இல்லாத நேரத்தில் நடக்கிறதை விட நான் இருக்கிற நேரத்தில் நிறைய நடக்கும், நல்லா நடக்கும். நான் பார்த்துருக்கேன். அது இங்கே மட்டும் இல்லை, வெளியும் அப்படித்தான். நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு, பிரதர் இதை செய்யுங்க, பிள்ளைகள் இதை செய்யுங்க அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்தும் பொழுது ரொம்ப குறு 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 குருன்னு செய்வாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம அந்த இடத்தை விட்டு நவுண்டுட்டோம்னா அதில் பாதி குரூப் அந்த இடத்தை விட்டு என்ன செய்திடும்? நவுண்டுறோம். ஆனால் நம்ம உள்ள என்ட்ரு ஆயிட்டோம்னு வைங்க, அவ்வளோதான், தீயா நிற்போம். சில ஆட்கள் எல்லாம் பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு காரணம் என்ன? இருதயத்தில் என்ன செய்யணும்? பரவாயில்லையே, அந்த பிள்ளை நல்லா செய்கிறானே, அந்த தங்கச்சி நல்லா செய்கிறாளே, அந்த சகோதரி நல்லா செய்கிறாளே. இது சபையில் மட்டும் இல்லை, ஸ்கூலில் இருக்கும். வாத்தியார் வந்துட்டார்னா பையன்மார் நிற்க மாட்டான்னு நிலத்தில், அப்படியாவது விரிவான விடைக்கு ஒரு 2 மார்க்கு ஏந்து வராதா அப்படின்னு இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய பிரயாசப்படுவோம். அப்படித்தானே? நிறைய பிரயாசப்படும். ஆனால் கிருபை யாரிடத்தில் இருக்கிறது? இயேசுவினிடத்தில் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் இருக்கு. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம யாருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும்? இயேசுவின் இருதயத்தில் இடம் பிடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கிருபை உள்ளவன் என்று சொல்வதை விட விலகாத கிருபை உள்ளவன் என்று சொல்வது அழகு. ஏன்னா கிருபை இருக்கு, ஆனால் எப்போ போகும்னு தெரியாது. வரங்கள் இருக்கு, எப்போ போகும்னு தெரியாது. அதே நேரத்தில் அவன்கிட்ட இருக்கிற கிருபை என்னாலும் போகாது. ஏன்னா அது எப்படிப்பட்ட கிருபை? விலகாத கிருபை. ஆமென். உங்கள் இருதயம் இப்போ சொல்லுதா அந்த கிருபை எனக்கு வேணும்னு? அந்த விலகாத கிருபை எனக்கு வேணும்னு உங்கள் இருதயம் சொல்லும்னா, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த கிருபை கொடுக்கிறவர்களுடைய இருதயத்தில் நாம் இடம் பிடிக்கிறவர்களாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம வீட்டில், நம்ம ஃபேமிலியில் சிலருக்கு மட்டும் நம்ம இருதயத்தில் ஒரு தனி மரியாதை, ஒரு தனி இடம் வச்சுருப்போம், தெரியுமா? நம்ம ஃபேமிலியில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேரில் ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் நம்ம இருதயத்தில் எப்படி இருப்பாங்க? மாமை மங்காத மறையாத இடம் பிடித்தவர்களாக இருப்பாங்க, இடம் பிடித்தவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் நமக்கென்று ஒரு இடம் இயேசுவின் இருதயத்தில் இருக்கணும். ஆமென். நம்ம சபையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறது இல்லை, நான் ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்தவனாக இருக்கிறேனா? சகோதரா, அதுக்கு பிரயாசப்பட, அதுக்கு பிரயாசப்பட. இயேசுவின் இருதயத்தில் அமைத்தோத்தர் ஒரு நல்ல இடம் பிடிச்சிடணும். இயேசுவின் இருதயத்தில் நல்ல இடம் பிடிக்கணும். என்னுடைய நோக்கம், நான் ஒருவரை நேசிக்கிறேன், ஒருவர் என்னை நேசிக்கிறார். நான் ஒருவரை தேர்வு செய்திருக்கிறேன், ஒருவர் என்னை தேர்வு செய்திருக்கிறார். ஒருவரை நான் பின்பற்றுகிறேன், ஒருவர் எனக்கு முன் செல்லுகிறார். அவர்தான் எனக்கு எல்லாம். அவர் யார்? இவ்வளவு சத்தமாக சொல்லவா? அவர் யார்? என்னுடைய தேவை, என்னுடைய முழு எண்ணமே என் வாழ்க்கையில் இயேசுவின் இருதயத்தில் மறக்க முடியாத ஒரு இடத்தை பிடிக்கணும். நான் நல்லா பாடுறேன், யாரை கேட்க? என் கர்த்தர் கேட்க. நான் நல்ல ஊழியம் செய்கிறேன், யார் கேட்க? என் கர்த்தர் கேட்க. நான் உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்கிறேன். எதற்காக? இதெல்லாம் ஒரே காரியம், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று அவருடைய வாயிலிருந்து கேட்கப்படும் ஒரு சொல்லுக்காக மட்டும்தான். உண்மையும் உத்தமமான என் ஊழியக்காரனே, இப்படி ஒரு வார்த்தை ஒரு மனிதனை குறித்து வருகிறது என்றால் அவன் யாராத்தான் இருக்கணும்? இருதயத்தில், சொல்லுங்க, இயேசுவின் இருதயத்தில் இடம் பிடித்தவனாக இருக்கணும்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அநேக தேசங்களில் அநேக நண்பர்கள் உண்டு. எனக்கு தெரிந்த அநேக நண்பர்களுடைய வீட்டில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு அறை இருக்கிறது. அந்த அறை நான் போனால் மட்டும்தான் திறக்கப்படும். நான் மட்டும்தான் அந்த அறையில் தங்குவேன். அதில் வேற யாருக்கும் வாய்ப்பில்லை. சில வீடுகளில் நான் மட்டும் பானம் பண்ணுகிற கப் இருக்கு. எதுக்கு? சில வீடுகளில் நமக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது இல்லை? அதே மாதிரிதான் ஏசப்பா இருதயத்திலையும் அப்பா வீட்டிலையும் எனக்குன்னு ஒரு பாருங்க. முந்தின நாளே சவுல் நாளைக்கு வருவார்னு சொல்லி ஒரு முந்தொடை சந்தை எடுத்து, மாட்டினுடைய முந்தொடை சந்தை எடுத்து செப்பரேட் பண்ற. நாளைக்கு மத்தியானத்தில் ஒருத்தன் வருமா, இதுக்கு மேலே வளர முடியாத அளவுக்கு ஹைட்டும் வெயிட்டுமா, அவனுக்கு அதை எடுத்து மாற்றி வை, அது என் பிள்ளைக்குரியது. இந்த மாதிரி எல்லாம் தேவனிடத்தில் ஒரு மனுஷன் இடம் பிடிப்பது என்பது பெரிய பாக்கியம். உண்மையிலே இந்த செய்தியை சொல்கிற நானாக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வரணுங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த இடத்துல வந்திருப்பீங்க. பிதாவாகிய தேவனுடைய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உறவை நம்ம பார்க்கும்போது பிதாவினுடைய இருதயத்தில் இயேசு இடம் பிடித்தார்னு சொல்லுவேன். எப்படி நமக்கு தெரியும்? இயேசு சொல்றார், எல்லாத்தையும் சொல்லு. இயேசுகிட்டையா சொன்னார், நீ என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னா சொன்னார். அவங்கள்ட்ட சொல்லலை, சுத்தி நிற்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுதார். இவர் என்னை குறித்து உங்கள்கிட்ட சொல்லணும், உங்களை குறித்து என்கிட்ட சொல்லணும். பைபிள் சொல்லுது இயேசு பிதாவினுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சிருந்தார். நம்ம அதை எப்படி பார்க்கிறோம்? எல்லாத்தையும் சொல்றாங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் ஹல்லேலூயா, இவர்கிட்ட நான் ரொம்ப அன்பா இருக்கேன்ப்பா, அவர்கிட்ட நான் ரொம்ப பாசமா இருக்கேன்ப்பா. அதுக்கு என்ன அர்த்தம்? இவர்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி வேற எவர்கிட்டையுமே அன்பா இல்லை இல்லை. இவரை மேல அன்பு இருக்கிற மாதிரி வேற யார்கிட்டையுமே இல்லை. அப்ப பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் இயேசு விலகாத இடம் பிடித்து கொண்டார் இல்லைங்களாம்மா? அப்போ இந்த செய்தியை கேட்கிற நான் அல்லது பேசுகிற நான் இந்த பகல் வேளை நான் ஆண்டவரிடத்தில், அப்பா எனக்கென்று உம்முடைய இருதயத்தில் ஒரு இடம் பிடித்து கொள்வதே இனி எனது பிரதான முயற்சியாயிருக்கட்டும். தங்கச்சிம்மா, வேற யாருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முயற்சி பண்ணப்பட. இப்போ நான் உங்களை பார்த்து சும்மா ஒரு சந்தோஷத்தை கேட்குறேன், பஸ்ஸையா அதுதான் எனது லட்சியம் என்கிறவர்கள் மட்டும் கை தூக்கி ஒரு ஆர்ப்பரிப்பு அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, எல்லாருமே இயேசுப்பாவுக்கு பிள்ளைகள் தானா? எல்லாரும் இயேசுப்பாவுக்கு பிள்ளைகள் தான். ஆனா பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பிள்ளைகளும் உண்டு, பிரியமான பிள்ளைகளும் உண்டு. இருதயத்துக்கு சில நேரத்தில் வந்து போகிற பிள்ளைகள் உண்டு. ஆனா போய் வருகிற பிள்ளைகளும் உண்டு. புரியலையோ? வந்து போகிறவன்னா தாமசம் வெளியே அப்பப்ப நினைவில் வந்து போவான். ஆனா போய் வருகிறன்னா தாமசம் உள்ள அப்பப்ப போயிட்டு வாரான். ஆனா சிலர் அப்படி இல்லை, வந்தது தான், போகிறதே இல்லை, சாகிறது வருது. என்ன நீங்க விரும்புறீங்களா? அத உண்மையிலையாப்பா சொல்லுதிய ஏசப்பா இருதயத்தில் இடம் பிடித்த ஒரு குடும்பமா? ஆமென், அல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் இடம் பிடிச்சவங்களை ஆண்டவர் எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. ஒரு தடவை அண்ணே வீட்டில், அண்ணே அக்கா, யார் வீட்டில் நினைக்கிறீங்க? மோசே வீட்டில். ரெண்டு பேரும் தம்பியை குறித்து குறுன்னு நம்ம ஊர்காட்டில் இந்த கிழவிகள் குறை பேசுவாங்க இல்லை, இதை மாதிரி உட்காந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க.
பேசிக்கிறான். 2 பேர் பேசும் பொழுது கர்த்தர் எப்பவுமே செவி கொடுப்பார். அதனால பேசும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பைபிள் அப்படித்தான், இருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்படித்தான் இருக்கு. நீ தனியா வேணும்னா எவ்வளவு நேரம் பேசு, ஊர் சொல்லு, லூசு பேர் விட்டு பேர். ஆனா 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டீங்கன்னா 3வது ஒரு காது உங்க நடுவில் சொருகுதுன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆண்டவர் 2 பேரையும் பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அப்படின்னு என்ன வார்த்தை? நீங்க சொல்ற மாதிரி அவன் இல்லைன்னு சொன்னார். ஆமென். நீங்க சொல்ற மாதிரி அவன் இல்லைன்னு. தோல்ல போட்டு வளர்த்த அன்னை விட்டு கொடுத்துட்டான். தோல்ல போட்டு வளர்த்த அக்கா விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா என்னை இருதயத்தில் சுமந்த ஏசப்பா மட்டும் விட்டு கொடுக்கவே. Am I right? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அண்ணன் தோல்ல இருக்கிறது நல்லதா, அப்பா இருதயத்தில் இருக்கிறது நல்லதா? ஆண்டவர் விட்டு கொடுக்காதவர்களை பாக்கியவான்கள்னு சொல்லலாம். நம்ம இந்த இடத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். யாரை தேவன் விட்டு கொடுக்கல, பைபிள் சொல்லுது அவருடைய இருதயத்தில் இடம் பிடித்தவர்கள். பைபிள் சொல்லுது மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும். அதுக்கு தான் முயற்சி பண்ணு. நீ உண்மையுள்ளவனா இருக்க முயற்சி பண்ணு. யூ ட்ரை. நீ முயற்சி பண்ணு. அவர் இருதயத்தில் இடம் பிடி. உன் வாழ்க்கை எங்கேயோ பேர். உன் வாழ்க்கை எங்கேயோ பேர். அல்லேலூயா. எந்த நன்மையை பார்த்தாலும் நமக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வச்சிருவார். அதான் ஆண்டவருடைய அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு கடைக்கு போனா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்று எடுக்கிறீங்கல்ல, வெளியூருக்கு போனால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது எடுக்கிறீங்கல்ல, இப்படி நீங்கள் செய்கிறீங்கல்லம்மா. அப்போ ஆண்டவர் ஒரு நன்மையை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவார்? இதை சேகருக்கு இருக்கட்டு, எடுத்து வைக்க மாட்டாரா? அப்படி ஆண்டவர் எடுத்து வச்சிருவார்லம்மா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர் இருதயத்தில் இடம் பிடிக்க. என்ன, இந்த உலகத்தில் எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க தங்கச்சிம்மா, எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு உசுறு மாதிரி நேசிப்பாங்க, நாளைக்கு மசுருக்கு இருக்கிற மரியாதை கூட இருக்காது உனக்கு. இன்னைக்கு நீங்க தான் எல்லாம், இவங்க தான் எல்லாம், இவங்களை விட்டு ஆளே இல்லை. நல்லா பார்த்துருக்கேன். சிலர்லாம் மேடையில் அப்படி இவங்க மாதிரி இல்லை, இயேசுவை ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கணும்லாம் சொல்லுவான். கொஞ்ச நாள் கழிச்சா நீங்கள் தான் ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர்ன்னு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், மறந்துடுவாங்க. ஆனால் இடம் பிடிக்க வேண்டிய பிரதானமானவர் தம்பிமா ஏசப்பா இருதயம். அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏன் நம்ம ஓடியே வந்தோம் காலையில்? உனக்கு களைப்பு இல்லையா? உனக்கு டயர்டு இல்லை? உனக்கு வேலை இல்லை? எல்லாம் அந்த ஒத்த இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு தான். நம்ம ஏன் இந்த பாட்டு, ஏன் இந்த ஆராதனை, ஏன் இந்த ஜெபம், ஏன் இந்த ஊழியம், ஏன் இதெல்லாம்? அந்த ஒருவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும். ஏன்னா அவர் மட்டும்தான் எவர் முன்னாடி என்ன விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் தேவன் நீரே. நமக்குன்னு ஒரு செப்பரேட் பிளேஸ் அவருடைய இருதயத்தில் இருக்கணும் மக்களே. அதே மாதிரிதான் உங்க இருதயத்திலையும் பிரதானமான இடத்துல யார் இருக்கணும்? யார் விலகாத கிருபைய வாழ்க்கையில் அனுபவிச்சோம் அப்படின்னா, யார் யார் ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பெற்றார்களோ அவர்கள் மட்டும்தான். ஆமென். இந்த பகல் பொழுதுல இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நீங்க எடுத்து ஒரு காரியத்தில் ஒரு முயற்சியை எடுப்பீர்கள் என்றால் அதனுடைய பிரதான முயற்சி இதுக்காகத்தான் இருக்கணும். என்ன? இதுக்காகத்தான். இந்த உலகத்தில் நீங்க ஒரு முயற்சி, நான் ட்ரை பண்றேன் பாஸ்டர்,
அல்லது நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் இந்த காரியத்தில் என்று நீங்க ஒரு முயற்சி, ஒரு பிரயத்தனம் பண்ணுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையினுடைய பிரதானமான பிரயத்தனம் எதுதான்? இயேசுவின் இருதயத்தில் இடம் பிடித்தல். அல்லேலூயா சொல்றேன். அந்த இருதயத்தில் இடம் பிடித்திருந்ததுனால தான் அநேகர் நிராகரிக்கப்பட்டார்கள். யாரு? தாவீதினுடைய சகோதரர்கள் எத்தனை பேர்? 8 பேர். இவர் போக மற்றவர்கள் 7 பேர். அவர்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டார்கள்? இந்த வார்த்தைக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. தகுதி இல்லாததுனாலா? அதாவது அவருடைய அண்ணன் வரும்பொழுது இவரே எந்திரிச்சிட்டார். யாரு? சாமுவேல் எந்திரிச்சிட்டார். எதுக்கு? ஹைட்டையும் வெயிட்டையும் பார்த்தார். பரவாயில்லையே, இவன் சவுல மிஞ்சுற மாதிரி இருக்கான், இவன் தான் ராஜா அப்படின்னு அவர் முடிவு பண்ணி எந்திரிச்சிட்டார். ஆனா தரமான உலகம் தரமானவர்கள் என்று நினைத்த அநேகரை ஆண்டவர் நிராகரித்த ஒரு காரணம், நிராகரிக்க முடியாத ஒருவன் அவர் இருதயத்தில் இருந்ததனால. எவ்வளவு உன்னதன், படித்தவன், உயர்ந்தவன், சிறந்தவன் அந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? கண்ணுக்கு பிரியமானவன் கோடி பேர் இருக்கலாம், இருதயத்திற்கு இடம் பிடித்தவனை நம்ம விட முடியாது. நீங்க நல்ல கவனிங்க. அவங்க 7 பேரும் நிராகரிக்கப்பட்டதற்கு காரணம் அவர்கள் தகுதி இல்லாதவர்களாய் இருந்ததனால் அல்ல. ஏற்கனவே தன் இருதயத்தில் இடம் பிடித்த ஒருவன் அந்த வீட்டுக்குள் இருந்ததனாலதான். நான் சொல்றது புரியுதா அம்மா? இன்னைக்கு மேடையில் இல்ல ஏறாமல் இருக்கிற பலரும் நிராகரிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல மக்களே. புரியுதா? இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்பட முடியாத இருக்கிறவர்கள் நிராகரிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. அவர் இருதயத்தில் இடம் பிடிப்பதற்கு முந்தி நம்மில் பலரும் இடம் பிடிச்சதுனால அவர்கள் இன்னைக்கு வெளியே நிற்கிறாங்க, நீ உள்ள உட்கார்ந்திருக்க. சரிதானா? எப்படி என் பிள்ளையை இனி இருதயத்திலிருந்து இறக்கி விடுகிறது? உன்னதமான பலரையும் தெய்வம் பார்க்கார். இந்த இடத்துக்கு அவன் சரி, இந்த இடத்துக்கு அவன் சரி, இந்த இடத்துக்கு அவன் சரி, சபல் இருந்த இடத்துல அண்ணன் சரி. ஆனா அவன் உள்ள வரணும்னா ஏற்கனவே இத்தனை வருஷம் என்ன நம்பி வாழ்ற என் பிள்ளை வேண்டான்னு சொல்லுது அப்படி இல்லையா? அவன் உள்ள வரணும்னா இந்த இடத்துல இருதயத்தில் இடம் பிடிச்சு இத்தனை வருஷமா இயேசு போதும், இயேசு போதும், ராஜா போதும், அப்பா போதும்னு ஒரு பிறத்தை ராத்திரி பகலா வாழ்றான்ல, அவனை இறக்கி விடுறது எப்படி? இவனை விட திறமை உள்ளவன் தான், இவனை விட பார்க்க ஹெல்த்தியானவன் தான், இவனை விட உயர்ந்தவன் தான், இவனை விட படித்தவன் தான், இவனை விட ஞானவான் தான். அதெல்லாம் சரிதான். ஆனா என் பிள்ளை அவன்கிட்ட இருக்கிறத பார்த்து கொடுக்கலாம். இவன் இருக்கிறதே நமக்குள்ள இல்ல. என் பிள்ளைய வேண்டான்னு வைக்கிறது எப்படி? எனக்கு ஆண்டவர் இருதயத்தில் இடம் தந்ததுனால நிறைய பேர் இன்னைக்கு வெளியே நிற்கிறான். வெளியே நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ள நான் இருக்கிறதுனால தான், உள்ள நீங்க இருக்கிறதுனால தான். சரிதாம்மா? சரிதா? நான் யாரும் இல்லை, என்னை விட்டா யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சிடப்படாது. உங்களை விட சிறந்தவங்க இருக்காங்க. அவங்க உள்ள வரணும்னா நீங்க வெளியே போகணும். உங்களை வெளியே விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதனால தான் தப்பு செய்யும் எல்லாம் சிரிச்சிச்சு தண்டிச்சு, சிரிச்சிச்சு தண்டிச்சு, இரு இரு இரு. ஏன்? இருதயத்தில் இடம் பிடித்த மக்கள். அல்லேலூயா. தாவீதினிடத்தில் இருந்த கிருபை எப்படிப்பட்டதுமா? அந்த விலகாத கிருபைக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் அவர் ராஜ்யத்தில் இடம் பிடிக்க முயற்சித்தாங்க, எல்லாரும் அவருடைய ஊழியத்தில் இடம் பிடிச்ச முயற்சித்தாங்க, எல்லாரும் அவர் சபையில் இடம் பிடிக்க முயற்சித்தாங்க. இந்த மனுஷன் மட்டும் அவர் இருதயத்தில் இடம் பிடிக்க முயற்சி.
நீங்க யார்? 12 சீஷர்களை கர்த்தர் அழைத்தார். 12 சீஷர்கள் கூட இருந்தாங்க. ஒருத்தன் அங்கே இருந்தான், ஒருத்தன் அங்கே இருந்தான், ஒருத்தன் அங்கே இருந்தான். ஆனால் ஒருத்தன் மட்டும் இங்கே இருந்தான். ஒருத்தன் மட்டும், அவர் யாரு? யோவா. அதனால தானே சொன்ன, வரப்போகிற தேவ ரகசியங்களை உனக்கு அறிவிப்பேன் வா. ஏசப்பா அவருடைய இருதய துடிப்பை அறிந்தவன். அவனுக்கு தான் எதிர்காலம் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு அருமையான பகல் வேளை சொல்லுகிறேன், இயேசுவோடு இருந்தவர்கள் என்கிறதை விட இயேசுவின் இருதயத்தில் வாழ்ந்தவர்கள் என்று சொல்கிற மேன்மை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். என்னம்மா? ஆனா உங்க மனசுக்குள்ள கல்லில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை போல விழ வேண்டியது என்ன தெரியுமா? விலகாத கிருபை எனக்கு நிச்சயம் தேவை. இது மட்டும்தான். இது இவ்வளவு சொல்றதுக்கு தான் இவ்வளவு வார்த்தை. ஆமென். விலகாத கிருபை ஒரு மனிதனில் கிடைக்கும் பொழுது அது அவனில் மட்டுமல்ல, நிறைய இடத்துல அப்ளை ஆகிறத நான் பார்த்தேன். நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லம்மா, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15 16 படிச்சோம் இல்லையா? இப்ப 16ஆம் வசனத்தை படிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல பிரதானமான 3 வார்த்தைகள் இருக்கிறது. விலகாத கிருபை. ஒன்று, உன் வீட்டில் அது கிரியை செய்யும். விலகாத கிருபை எங்க கிரியை செய்யும்? உன் வீட்டில் கிரியை செய்யும். பசியாம் வீட்டுக்குள்ள நிறைய தேவையில்லாத காரியங்கள், மனச்சஞ்சலங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை நான் பார்க்கிறேன். என் வீட்டுக்குள்ள ஒரு சேஞ்ச் வேணும், என் வீட்டுக்குள்ள ஒரு சேஞ்ச் வேணும், என் வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்னு சொல்ற எல்லாருக்கும் சொல்றேன், விலகாத கிருபை உள்ள ஒருவர் அந்த வீட்டுக்குள்ள வேணும். விலகாத கிருபை உடைய ஒருவர் நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்தா அந்த வீட்டுக்குள்ள அந்த தேவ கிருபை வெளிப்படும். மாத்திரம் இல்லை, உன் ராஜ்யம் என்னங்க? உன் ராஜ்யம், உன் ராஜாசனம். இதுக்கெல்லாம் என்ன? ஏன் கிருபை பெற்றதுன்னா, ஆனா பயனடைகிறது என் வீடு. கிருபை பெற்றதுன்னா பயனடைகிறது என் ராஜ்யம். கிருபை பெற்றதுன்னா பயனடைகிறது என் ராஜாங்கம். கிருபை பெற்றதுன்னா பயனடைகிறது என்னுடைய சந்ததி. இதுக்கு மேல என்ன வேணும்ன்றேன்? விலகாத கிருபை. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு அநேகர் அப்படி இல்லை. இப்ப நான் அடுத்து யோசிச்சேன். சரி, விலகாத கிருபைக்கு காரணமே அவருடைய இருதயத்தில் இடம் பிடிச்சாரே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில. இந்த விலகாத கிருபை அந்த மனிதனில் உண்டானதுனால அவர் வாழ்க்கை, அவர் வீடு, அவர் ராஜ்யபாரம், அவருடைய தலைமுறைகள் எல்லா இடத்திலையும் இனம் தெரியாத ஒரு ஆசீர்வாதம் இருந்துட்டானே இருந்துச்சு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தாவீதுக்கு அருளின மகா கிருபை என்று எழுதப்பட்டிருக்கு. மகிமையான கிருபை அது. அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொள்வதற்கான காரணத்தை நான் தேடின பொழுது நிறைய பார்த்தேன். ஒண்ணு மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் எடுங்க, தங்கச்சிமார் எடுங்க, சின்ன குட்டி பிள்ளைகள் எடுங்க. 63. இது யார் எழுதுறா? தாவீது தானே பாடுறாரு. இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் ஆமென் ஒன்று படிங்க. இதெல்லாமே படிக்கணும் தான், ஆனாலும் ஒன்று வாசிங்க முதல் வசனத்துல இருந்து. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷன் ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்ததுனால விலகாத கிருபை அவன் மேலே இருந்திருக்கு. விலகாத கிருபை. ஏன்னா இத்தனை பேருக்கு கிருபை கிடைச்சும்
தாவீதுக்கு கிடைச்ச கிருபை வேற யாருக்கும் கிடைக்கலையே அப்படின்னு நான் பார்த்தப்போ அதுக்கு ஒரே ஒரு காரணத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஏதாவது ஒரு பிள்ளைத்தனமான பாசம்தான். அந்த இடத்துல நீர் என்னுடைய தேவன், நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை, நீர் என்னுடைய அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற ஒரு பேருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். நம்ம இவ்வளவு நேரம் என்ன பாடணும்? நீர் என்னை விட்டு கொடுக்காதவர். ஆனா இங்க அவர் என்ன சொல்லுகிறார்? நீ அப்படின்னு என்ன அர்த்தம்? சில பெண்கள் சொல்ல, என்ன மாப்பிள்ள போட்டி, சின்ன குழந்தைகள்கிட்ட பார்த்துருக்கீங்களாடா? சின்ன பிள்ளைகள்கிட்ட, இந்த பேர குழந்தைகள்கிட்ட போய் பாட்டிக்க மகன் சொல்லும், எனக்கு அம்மேன். குழந்தை பாட்டிக்க மடியிலன்னு சொல்லும், கொல்லுவேன் என்ன பாட்டின்னு. காரணம் என்ன? அந்த பிள்ளைக்கு அந்த பாட்டியை விட்டு கொடுக்க முடியல. இல்லை, நமக்கு தெரியுது நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார்னு. ஆனா அதுக்கு முன்ன ஒண்ணு தெரியும், தெரியுமா? நீயும் நானும் அந்த தெய்வத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு. சொல்ல புரியுதாம்மா? நமக்கு தெரியுது. இப்ப நம்ம பாடணும், ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாருங்க. ஏசப்பா ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் விட்டு கொடுக்க மாட்டாருமா. அவர் ஏன் விட்டு கொடுக்கல தெரியுமா தாவீத? அதான் நான் எனக்கு மனசுக்கு என்ன, அதை மற்ற சகோதரர்கள் நிராகரிக்கப்படுவதற்கு காரணம் இங்கே ஒருவனை சிநேகித்து போனதுனாலே ஆக்கும். இங்க ஒருவனை நான் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை விட சிறந்தவர்களாக செயல்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களை விட உங்களை தேவன் அந்த இடத்துல வச்சிருக்க ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஆண்டுகளுக்கு முன்ன சொன்னார், இது என பிள்ளைக்கு கொடுத்த இடம் அங்கே இருக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு வருகிற வழியில பார்த்திருக்கீங்களா? சில ஜாதிகளை, சில மக்களை அழித்து போக சொன்னார், அழித்து போக சொன்னார். ஆனா சிலரிடத்தில் வரும் பொழுது அவர்கள் எல்லையை நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது, விலகி போக சொன்னார். ஏன்? அந்த கண்டம் 13 சென்ட் அது அவனுக்கு கொடுத்தது, அது நீ தொடருது, அதான் கணக்கு. நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. அந்த எல்லைக்குள் போகாம கத்த பல மைல்கள் சுத்தி போகாச்சார். காரணம் என்ன? அது அவனுக்கென்று நான் கொடுத்தது, அதை நீ தொடப்படாது. அது ரொம்ப தெளிவா இருப்பார் மக்களே. அவர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் ஏன் தாவீதை விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்ன நான் படிச்சப்போ சொல்ல, தேவனே நீ என் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன்னா அப்ப எனக்கு ஆண்டவர். அப்போ அவர் ஏன் இவரை விட்டு கொடுக்கலன்னா, இவர் ஒரு நாள் அவரை விட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தம் கிடையாது. அவர் என் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் தெய்வம் இல்லடா. ஏன் அப்பே அந்த சின்ன குழந்தை அப்படியே உங்க வீட்டில் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கா? ஏன் அப்பா மூத்த பிள்ளை சொல்லு, ஏன்னா அப்பா இளைய பிள்ளை வந்து சொல்லு பூட்டி, 2 பேருக்கு அப்பான்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுக்கு காரணம் என்ன? அந்த உரிமை பாராட்டுது. என் தாவீதை நான் படிக்கும் பொழுது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், நான் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்கல. தாவீது ஏன் முதலாவது யுத்த களத்தில் இறங்கினார்? 40 நாட்களாய், மக்களை கவனிச்சுக்கோ, 40 நாட்களாய் இஸ்ரவேல் சமூகமே பயந்திருந்த மனிதனை அழிக்கணும்னு முடிவெடுத்த காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலையோ சவுலையோ தன்னையோ அப்பனையோ ஆத்தாளையோ அவன் பேசி இருந்தா பிரச்சனை இல்லை, என் தெய்வத்தை அவன் பேசினான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை தூஷிக்கப்படுவதற்கு விட்டு கொடுக்கும் மனநிலை தாவீதுக்கு இல்லாம போச்சு. அவர் ஏன் அப்பா தொடாத, ஏன் அப்பா ராமே. இப்ப தாவீதுடைய இருதயம் என்ன? என் ஆண்டவரை, என் தகப்பனை, என் தேவனை அவன் எப்படி நிந்திக்கலாம்? அப்ப ஆண்டவரை விட்டு கொடுக்க யாருக்கு மனமில்லை? தாவீதுக்கு. ஆனா உங்களால என்னால அவரை விட்டு கொடுக்க முடியுது. அநேக இடத்துல ஆண்டவரை விட்டு கொடுக்க முடியுதில்லை. ஆண்டவரை சந்திக்கிற இடத்தை விட்டு கொடுக்க முடியுதில்லை. ஆண்டவரோட நேரம் செலவிடுகிற ஆராதனைகளை இன்னும் போட்டு கல்யாணம் வீட்டுக்கு போக நாளை பார்க்கலாம், ஆண்டவரை விட்டு கொடுக்க முடியுதில்லை. தாவீதனிடத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காலம்,
அவர் என் தெய்வம். நான் அவரை விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை. ராமே பிரதர், எவன் ஒருவன் ஆண்டவருக்கு தன் இருதயத்தில் தரமான இடத்தை கொடுத்தானோ அவனுக்கு வாழ்க்கையில் விலகாத கிருபை இருக்கும். விலகாத கிருபை. அல்லேலூயா. இனி அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. அதிகாலமே சொல்லுங்க, அதிகாலமே. விலகாத கிருபைக்கான காரணம் என்ன? அதிகாலமே. வாழ்க்கையில முதல்ல பேசுறது யார்கிட்ட தான்? ஒவ்வொரு நாளும் எங்க காலையில ஃபர்ஸ்ட் பேசுறது யார்கிட்ட தான்? ஏசப்பாட்ட தான். ஏன் அந்த மனுஷன் இருதயத்தில் இடம் பிடிச்சார்னா, அவர் இயேசுவை ஆண்டவரை யாருக்கு அவர் விட்டு கொடுக்கல? யாருக்காகவும்? அவன் சொன்னா, உனக்கு சொத்து தர மாட்டேன், சொத்து தராட்டா போட்டு எனக்கு அப்ப எனக்கு வேணும், உன்னை நான் கல்யாணத்துக்கு சேர்க்க மாட்டேன், நீ கல்யாணத்துக்கு சேர்க்காட்டாலும் பரவாயில்ல, என் தெய்வத்தை நான் விட்டு தர மாட்டேன். தெய்வத்தை தாவீது விட்டு கொடுக்கவில்லை. யாருக்கு முன்னாடி? நீர் என் தேவன் என்று சொன்னார். அடுத்த வார்த்தை சொல்லுது, இந்த உலகத்தில் நாளை காலை சூரியன் உதிக்குமானால் நான் முதலாவது ஒருவரிடத்தில் பேசுவேனே, ஆனால் அது ஆண்டவரிடத்தில் மட்டுமே. அதுதான் தங்கச்சி, அதுதான் தங்கச்சி. அல்லேலூயா. எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் 1 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணுவேன். எந்த வேலையும் தொடங்குவதற்கு முன்னால நீ யாரோடு பேசினாய்? பிரதர், டைம் இருந்தா நான் கண்டிப்பா வருவேன். டைம் இருந்தா நாயின் நச்சலியும் வரும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடவில்லை என்றால் எது கூப்பிடுமா? கல்லுகள் கூப்பிடும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த பூமியில் முதல் பேசுவது, இந்த பூமியில் முதலாவது பேசுவது, முதலாவது என் இயேசுவிடம். எத்தனை பேருக்கு தீர்மானிக்க முடியும்? அநேகர் பேசின பலரும் இப்பொழுது அந்த அனுபவத்திலிருந்து பின்தங்கிய நிலைமையில் இருக்கலாம். நான் இருந்தேன் பாஸ்டர் ஒரு காலத்தில். அதிகாலையில் எழும்பி நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து நான் கண்ணீரோட கத்தரோட பேசினவன் தான். இப்பொழுது அந்த நிலை இல்லை. ஒன்று சொல்லுகிறேன், விலகாத கிருபைக்கு யார் சொந்தக்காரன்? முதலாவது அவரிடத்தில் பேச தன்னை அர்ப்பணித்தவன். ஆனால் சில பிள்ளைகளை பாருங்க, முதல்ல ஆண்டவரிடத்தில், முதலாவது பைபிள் அப்படித்தானே சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிற இவைகளெல்லாம், நீங்கள் ஆசைப்படுகிற இவைகளெல்லாம், நீங்கள் தேவையுள்ளவர்களாய் வந்திருக்கிற இவைகளெல்லாம், கர்த்தர் சொல்லுகிறார், முதன்மை கர்த்தருக்கு கொடுக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அவைகளை நான் கொடுப்பேன் என்று, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆமென் அவர்களுக்கு சொல். அல்லேலூயா. அடுத்து அவர் சொல்லுகிறார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல், ஆமென், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை ஒன்று கவனிங்க. இவர் எங்க இருக்கிறார்? வறண்ட இடம், விடாய்த்த வாழ்க்கை, தண்ணீரற்ற நிலம். அப்ப வறண்ட இடத்துல செழிப்பு வேணும், விடாய்த்த இடத்துல ஆறுதல் வேணும், தண்ணீரற்ற இடத்துல தண்ணீர் வேணும். ஆனா இந்த மனுஷன் எதை வேணுமோ அதை கேட்கல, அதுக்கு மேல இன்னொன்னு கேட்கிறார். எப்ப அடுத்த நேரம் சாப்பாடு இல்லை, அடுத்த நேரம் தாவீதை குறித்து உங்களுக்கு சொல்றேன், அடுத்த நேரம் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை வீட்டுக்குள்ள. ஆனா இவன் ஆளை வீட்டில் இருந்து காலையில ஜெபம் பண்றான், ஆண்டவரே இன்றைக்கு வேண்டிய கிருபையை எனக்கு தாரும். எல்லாம் சோத்த காலில இவர் சொல்லுகிற சோறு ரெண்டாவது எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவர். இருக்கிறது வறண்ட நிலம், இருக்கிறது ஒன்றுமில்லாத சூழ்நிலை. கேட்க வேண்டியது என்ன? கேட்க வேண்டியது என்ன? நீ நீ ஒரு நன்மையை கேட்டிருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கலாம், ஒரு வீட்டை கேட்டிருக்கலாம். இவ்வளவு தரித்திரம், பாடுகள், கஷ்டம் இருந்த பிறகும் என்ன கேட்கிறேன்? கிருபையை கேட்கிறேன், அபிஷேகத்தை கேட்கிறேன், பரலோகத்தில் உங்க கூட இருக்கணும், உங்களோட நடக்கணும் ஆண்டவரே. அப்போ இவன் சொல்ல வறண்ட இடம்தான், ஆனா என்னுடைய தேவை ஆகாரத்தை விட, ஆகாரத்தை விட, ஆகாரத்தை விட, பணத்தை விட, வீட்டை விட, செல்வத்தை விட, ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை எனக்கு வேணும். அல்லேலூயா.
என் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் இன்னைக்கு ஒரு 200ஆம் பேஜ் நோட்டை கொடுத்தா ஆமாம் இன்னொரு நோட்டு தருவீங்களான்பாங்க. எதுக்கு? தேவைகளை எழுதுவதற்கு. ஆனா அது ஒன்றுமல்ல, என்னுடைய பிரதான தேவை என் ஆண்டவர் மட்டுமே. அல்லேலூயா. அதான் நம்ம சொல்லு, உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமே. நீங்க யார் மேல் வாஞ்சியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. வாஞ்சியா இருக்கிறவங்க ஜெபிக்கிறத கண்டா தெரியும். வாஞ்சியா இருக்கிறவங்க பைபிள் படிக்கிறத கண்டா தெரியும். வாஞ்சியா இருக்கிறவங்க ஆலயத்துக்கு வர்றதை பார்த்தா தெரியும். வாஞ்சியா இருக்கிறவங்க ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா தெரியும். ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நிற்கப்படாது. அல்லேலூயா. வாஞ்சி உள்ளவன் சொல்லுங்க. தோத்துறா தோத்துறா. ஆண்டவர் யார்கிட்டையுமே விட்டு கொடுக்கல பாரு. ஏன் தெரியுமா? அவர் ஆண்டவரை எங்கேயுமே விட்டு கொடுக்கல. உங்களால முடியுமா? நம்மளால முடியுமா? 2வது வசனம், அப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து. என்னங்க இப்ப நான் எங்க இருக்கேன்? எவ்வளவு பிஸியான மனுஷன். ஆனா எங்க வராரா? பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையையும் கண்டே. அதான் அடுத்த வார்த்தை சொல்ற, என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, விலகாத கிருபை. சொல்லுங்க, விலகாத கிருபை. அல்லேலூயா. விடாத வாஞ்சை உள்ளவனுக்கு விலகாத கிருபை கிடைக்கும். விடாத வாஞ்சை உடையவனுக்கு விலகாத கிருபை. விலகாத கிருபை. அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க கையிட்டு செய்கிறவைகளில் வறட்சி, வெறுமை, தொழிலற்ற நிலை என் பிள்ளைகள் பார்க்கிறீங்கன்னா இப்ப நீங்க சொல்றேன், கிருபைக்காய் கெஞ்சு. வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுங்கம்மா. கிருபை ஆயிரும், கிருபை ஆயிரும், கிருபை ஆயிரும். இப்படி சொல்லிக்கிட்டே நட. என் மேல கிருபை ஆயிரும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும்.